ஜோதி ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் ஆஸ்ட்ரோபார்க்கண்ண பேசுறேன். இன்னைக்கு திருமண பொருத்தத்துல ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை பேஸ் பண்ணி தான் பார்க்க போறோம். அதாவது அந்த திருமண பொருத்தத்துல இந்த 10 பொருத்தங்கள் சொல்லுவாங்கல்ல. அதாவது தின பொருத்தம், கண பொருத்தம், மகேந்திர பொருத்தம், ஸ்ரீதர் பொருத்தம், ராசி பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம், ரஜ்ஜி பொருத்தம், யோனி பொருத்தம், நிறைய பொருத்தங்கள் 10 பொருத்தங்கள் என்பது இருக்கு. அப்ப இந்த பொருத்தங்கள்ல குறிப்பா ஒரு ரூல் என்பது இருக்கு. இந்த ரஜ்ஜி பொருத்தம், யோனி பொருத்தம் இல்லைன்னா திருமணம் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் என்பது இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்ல போறேன். அதாவது என்னுடைய கருத்தின் அடிப்படையில 10 பொருத்தங்கள் தவறானது. 10 பொருத்தங்களை வைத்து யாருக்கும் மேரேஜ்ன்றது கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. அது பாத்தீங்கன்னா வேறு ஒரு காரணத்துக்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அதை ஒரு 5% மட்டும் எடுத்துக்கொண்டாலே போதும். ஃபைனலாக நம்ம பாத்தீங்கன்னா கட்ட பொருத்தத்தை பேஸ் பண்ணி தான் பொருத்தம் என்பது பார்ப்பேன். கட்ட பொருத்தம்னா ஆணுடைய ஜாதகம், பெண்ணுடைய ஜாதகம் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி வைத்து லக்ன பொருத்தம் எப்படி இருக்கு, ஒண்ணு கலத்தர பொருத்தம் எப்படி இருக்கு, அந்த 7ஆம் அதிபதி நிலைமையை வச்சு பார்க்கணும். தாம்பத்திய பொருத்தம், வசிய பொருத்தம்னா எல்லாமே கட்ட பொருத்தத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலை. எக்ஸாம்பிளுக்கு இப்ப ஆணுடைய ஜாதகத்துல லக்னாதிபதி பாத்தீங்கன்னா 7ஆம் பாவத்துல இருக்குன்னா அந்த ஆண் என்ற நபர் பாத்தீங்கன்னா சமூக தொடர்போடு இருக்கக்கூடிய அந்த சமூக பிரியராக இருப்பார். எல்லாமே வெளி உலகத்துக்கு போறது, ஏதாவது சினிமாவுக்கு போறது, பீச்சுக்கு போறது அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்துல இருக்க ஒரு நபரா இருப்பாரு. சரி, இப்ப பெண்ணோட ஜாதகத்துல அதே லக்னாதிபதி 6ஆம் பாவத்துல இருக்குன்னு வச்சுங்க. வெளியில கொள்றது, சோசியலா பழகிறதுலாம் அது போல தன்மைகள், அது போல குணாதிசயம்லாம் இருக்காது. ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்பது இருக்கும். அப்ப இதெல்லாம் பொதுவான கருத்துக்கள் தான். இப்படி இருக்கக்கூடிய சூழல்கள்ல இப்ப ஆணுக்கு 7ஆம் பாவத்துல இருக்கு. அப்ப அதே போல 7ஆம் பாவத்திலேயோ இல்ல 7ஆம் பாவத்துக்கு திரிகோண பாவம் 3, 7, 11 இருக்கக்கூடிய பெண்ணை தான் இணைக்கணும். இது போல மாற்றாக இருக்கக்கூடிய 6ஆம் பாவத்துல, 2ஆம் பாவத்துல, 10ஆம் பாவத்துல இருக்கக்கூடிய பெண்ணை இணைச்சிங்கன்னா வெவ்வேறு விதமான குணாதிசயங்கள் இருக்கிறதுனால பிரச்சனை, மன வாழ்க்கையில பிரச்சனை ஏற்படும். இதுதான் கட்ட பொருத்தம். இது மட்டும் இல்ல, புத்திரஸ்தான விஷயத்தையும் வச்சு கட்ட பொருத்தத்துல பார்க்கணும். புத்திரஸ்தானம்னா 5ஆம் பாவம், 5ஆம் அதிபதி நிலைமை. ஏன்னா 5ஆம் அதிபதி தான் ஒருவருக்கு தாம்பத்தியத்தில் எந்த அளவுக்கு நாட்டம் இருக்கும் இருக்காது அப்படின்ற விஷயங்களை சொல்லும். இப்போ ஒரு ஆணுக்கு 5ஆம் அதிபதி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, 5ஆம் அதிபதி 11ஆம் பாவத்துல இருக்குன்னா நல்ல ஒரு தாம்பத்தியத்துல நாட்டம் இருக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பாரு. ஆனா அதே ஒரு பெண்ணை பாத்தீங்கன்னா அந்த 5ஆம் அதிபதி 10ஆம் பாவத்துல இருக்கக்கூடிய அமைப்புல இருந்துச்சுன்னா அந்த 11ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம் 10ஆம் பாவம் பெண்ணுக்கு தாம்பத்தில் பெரிய அளவுக்கு நாட்டம் என்பது இருக்காது, மத்தியமமான ஒரு அமைப்புகள் இருக்கும். இப்படி இணைக்கும் பட்சத்துல என்ன ஏற்படும், அங்க ப்ராப்ளம் என்பது ஏற்படும். அப்ப 5ஆம் அதிபதி 11ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ஆணை அதே ஒற்றைப்படை பாவங்கள் இருக்கக்கூடிய 5ஆம் அதிபதி 1, 3, 5, 7, 9, 11ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய பெண்ணை இணைக்க போகுதுதான் அந்த தாம்பத்தியத்துல ஒரு சுகம் என்பது கிடைக்கின்றதை புரிஞ்சுக்கணும். இதுதான் கட்ட பொருத்தம் என்பது. அப்ப இந்த கட்ட பொருத்தத்தை பேஸ் பண்ணி தான் ஃபைனல் பண்ணணும்ன்றதை புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப அடுத்த கட்டமா இந்த 10 பொருத்தங்களே தவறுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். இந்த 10 பொருத்தங்கள்ல குறிப்பா ரஜ்ஜு பொருத்தம், யோனி பொருத்தம் கட்டாயம் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அது இன்னும் கூடுதல் தவறான ஒரு விஷயம். குறிப்பா ஏன் சொல்றாங்கன்னா, இப்ப யோனி பொருத்தம் அப்படின்னு சொல்லும் பட்சத்துல தாம்பத்தியம், தாம்பத்தியத்தில் மன நிறைவு அப்படின்ற சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லக்கூடியது. இந்த யோனி பொருத்தம் இல்லைன்னா தாம்பத்திய சுகம் என்பது கிட்டாது அப்படின்ற ஒரு விஷயத்த இன்டைரக்டாக யோனி பொருத்தம்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. எலிக்கும் பூனைக்கும் ஆகாது, எலிக்கும் பாம்புக்கும் ஆகாது, பாம்புக்கும் கீரிக்கும் ஆகாது அப்படின்ற இதோட அமைப்புகளை கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. இது பேசிக்கா பாத்தீங்கன்னா இந்த யோனி தாம்பத்தியம் சார்ந்த விஷயங்களும் பேசிக்கா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். சரி, இது இல்லைன்னா மேரேஜ் பண்ணக்கூடாதா? சரி, இது இல்லாத பட்சத்துல கட்ட பொருத்தத்துல என்னென்ன விஷயங்களை முக்கியமாக பார்க்கணுன்றத போர்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இன்னொரு விஷயம், ரஜ்ஜு பொருத்தம் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்பது இருக்கு. அதாவது இது ரஜ்ஜு பொருத்தம் என்பது ஒரு பெண்ணின் கருத்தில் எவ்வளவு காலங்கள் ஒரு தாலி தங்கும் அப்படின்ற ஒரு விஷயங்களை பத்தி பேசக்கூடியது. இதுக்கு வெவ்வேறு பேராக சொல்லுவாங்க. அதாவது தாலி பொருத்தனுவாங்க, கருத்து பொருத்தனுவாங்க, மறைமுகமாக கணவனின் ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடியது. ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல கணவனின் ஆயுள் எப்படி இருக்கும்? ஏன்னா இது போல இந்த ரஜ்ஜு பொருத்தம் இல்லைன்னா ஒரு ஆணையும் பெண்ணையும் சேர்த்து வச்சுட்டீங்க வச்சுங்க, அந்த கணவருக்கு ஆயுள்ல பங்கம் ஏற்படக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுனால இந்த பொருத்தத்தை மறைமுகமா பார்க்கணுன்ற மாதிரி சொல்றாங்க. இதை மட்டும் பேஸ் பண்ணி கன்க்ளூஷனுக்கு வரக்கூடாது. சரி, இந்த 2 விஷயம் ரஜ்ஜு பொருத்தம், யோனி பொருத்தம் இல்லைன்னா திருமண பொருத்தத்துல கட்ட பொருத்தத்துல குறிப்பாக என்னென்ன விஷயங்கள் கவனமா பார்க்கணுன்றத இப்ப நான் போர்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வாங்க போர்டை பார்த்துடலாம். அதாவது ரஜ்ஜு பொருத்தம், யோனி பொருத்தம் இல்லைன்னா மேரேஜ் பண்ணக்கூடாதா அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் என்பது இருக்கு. இன்ட்ரோடக்ஷன் நான் சில விஷயங்கள் பேசியிருப்பேன். இதுல யோனி பொருத்தம் என்பது தாம்பத்தியம் சார்ந்த விஷயங்களை சொல்லக்கூடியது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த தாம்பத்திய உறவுல திருப்தி இருக்குமா அப்படின்ற ஒரு இல்லற சுகம் என்பது கிடைக்குமா அப்படின்ற விஷயங்களை சொல்லக்கூடியது யோனி பொருத்தம் என்பது. ரஜ்ஜு பொருத்தம்னா அதாவது கழுத்து பொருத்தம்னு சொல்லுவாங்க. ரஜ்ஜு பொருத்தத்தை மாங்கல்ய பலம், கணவனின் ஆயுள் எவ்வளவு காலம் என்பது இருக்கும். அதை எவ்வளவு காலம் கழுத்துல தாலி தங்குன்ற எதுக்காக சொல்றாங்கன்னா கணவனின் ஆயுள் பலத்தை சொல்லக்கூடியதுதான்.
பொதுவாகவே இது எல்லாமே நட்சத்திரத்தை அடிப்படையாக வைத்து சொல்லக்கூடிய ஒரு பொருத்தம் தான். இது பொதுவாக நான் மேரேஜ்ன்றது ஒரு நாளைக்கு நிறைய கன்சல்டேஷன் கொடுத்துட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட நான் ஒரு கன்சல்டேஷன் வராங்க, ஒரு மேரேஜ் லைஃப் பிரச்சனையா இருக்கு சார், எப்போ கொஞ்சம் நார்மல் ஆகுன்ற மாதிரி கொஸ்டின்லாம் பேஸ் பண்ணி கேட்பாங்க. இந்த நட்சத்திர பொருத்தம் அவங்களுக்கு பொருத்தம் இருக்கான்றதை நான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்ப்பேன். மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100க்கு ஒரு 90% அமைப்புகள்ல நட்சத்திர பொருத்தத்தை பேஸ் பண்ணி அவங்க மேரேஜ் லைஃப் நல்லா இருக்கா இல்லையான்றது முடிவு பண்ணக்கூடிய சூழல்கள் என்பது இல்லை. கன்க்ளூஷன் அப்படி வர்றது இல்லை. நட்சத்திர பொருத்தம் இருந்தும் பிரிவினை என்பது சந்திக்கிறாங்க, நட்சத்திர பொருத்தம் இல்லாமையும் நீண்ட காலம் வந்து அந்த வாழ்க்கை என்பது வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. 2 விதமான செயல்பாடுகள் என்பது நடக்குது. சரி, இது எல்லாருமே அடிக்கடி நிறைய பேர் சொல்றது என்பது உங்களுக்கு புரிய வரும். ஆனா இதுக்கான காரணம் என்னன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா நட்சத்திரம் என்பது நிலையானது என்பது இல்லை நம்மளோட கேபி மெத்தட்ல. அதுக்கான காரணம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ராசி கட்டம் போடுறேன் பாருங்க. நட்சத்திரம் வந்து எதன் அடிப்படையா சொல்றாங்கன்னா, அதாவது நீ ஒருவர் பிறக்கும் போது சந்திரன் வந்து எந்த ராசியில எந்த நட்சத்திரத்துல இருக்கோ அதுதான் ஜென்ம நட்சத்திரமா வரும். அப்ப சந்திரனை அடிப்படையாக வைத்து சொல்லப்படுவதுதான் நட்சத்திரம் என்பது. சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் இங்க இருக்கு, அதாவது ஒரு அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்குதுன்னா உங்களோட நட்சத்திரம் வந்து அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்ற மாதிரி கணக்கு வரும். ஆனா சந்திரன் அஸ்வினி நட்சத்திரத்தை மட்டும் தான் இருக்கா? அப்ப அந்த அஸ்வினி நட்சத்திரத்துடைய கிரகம் என்பது என்ன? கேது. அப்ப ஆரம்ப கால தசையாக கேது என்பது வரும் உங்களுக்கு. அப்ப கேது என்பது கிட்டத்தட்ட 7 வருடங்கள் என்பது ஒருவருக்கு போகும். ஓகேங்களா? அப்ப ஒரு டோட்டலா 7 வருடங்கள் என்பது போகும். உங்களுக்கு வந்து கேது தசை மட்டும் தான் லைஃப்ல ஃபுல்லா நடந்துட்டு இருக்கா? கிடையாது. கேது முடிஞ்சு சுக்கிரன் வரும். சுக்கிரன் வந்து ஒரு 20 வருஷம் என்பது வரும். சூரியன் ஆரம்பிக்கும். 27 வயசு என்பது ஆட்டோமேட்டிக்கா ஆயிடும் உங்களுக்கு வந்துடும். அப்படி இருக்கும்போது என்ன ஏற்படும்னா, நீங்க மேரேஜ் இப்ப பாக்குறாங்கன்னா சந்திரன் என்பது ஆரம்பத்துல அஸ்வினி நட்சத்திரத்துல இருந்திருக்கும் நீங்க பிறக்கும் போது. ஆனா நீங்க திருமணம் பண்ண வயது காலகட்டத்துல சூரியதசை வந்துடும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா சந்திரன் வந்து கார்த்திகை நட்சத்திரத்துக்கு வந்துடும். இதுதான் அதனுடைய வேறுபாடு. நம்ம கேபி மாதிரி துல்லியமா நம்மளால பார்க்க முடியும். அதனாலதான் நீங்க வந்து திருமணம் பண்ணக்கூடிய காலகட்டத்துல நீங்க பிறக்கும் போது சந்திரன் இருந்த நட்சத்திரத்தை வச்சு நட்சத்திர பொருத்தத்தை பார்த்து 10க்கு 8 பொருத்தம் இருந்தாலும் பிரிவினையா ஏற்படுது. அது இதற்கான காரணம் தான். நீங்க திருமணம் பண்ணக்கூடிய வயதுல சந்திரன் என்பது உங்களுடைய பிறக்கும் போது உள்ள நட்சத்திரத்துல இருக்காது. அதாவது சந்திரன் என்பது தசைக்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருக்கும். அதுக்கான காரணம் என்பது இதுதான். சரிங்களா சார்? அதை விட்டுடுங்க. சரி, இப்ப இந்த ரஜ்ஜு பொருத்தம் யோனி பொருத்தம் இல்லைன்னா மேரேஜ் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் மாற்று விதிகள் என்பது இருக்கு. அதான் செக் பண்ணிட்டு தான் பண்ணணும். சப்போஸ் வந்து யோனி பொருத்தம் என்பது இல்லைன்னு வச்சுங்க, அப்ப யோனினா நான் வந்து தாம்பத்திய வளம் அப்படின்ற விஷயங்களை சொல்லக்கூடியது. அது இல்லாத பட்சத்துல 2 பேர் ஜாதகத்தையும் நான் வந்து செக் பண்ணணும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் செக் பண்ணணும். ஆணுடைய ஜாதகத்துல 5ஆம் அதிபதி, ஓகேங்களா? பெண்ணுடைய ஜாதகத்திலையும் 5ஆம் அதிபதி. 2 விஷயத்துல செக் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருந்துச்சுன்னா தாராளமா பண்ணலாம். 5ஆம் அதிபதினா அதாவது இந்த ஆணுடைய ஜாதகத்துல 5ஆம் அதிபதி என்ன கிரகம்? இப்ப சப்போஸ் ஆண் வந்து மேஷ லக்னமா இருக்காரு, 5ஆம் அதிபதி வந்து சூரியன் வரும். பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் மிதுன லக்னமா இருக்காங்க வச்சுங்க, மிதுன லக்னம் ஷார்ட்டா போட்டுக்கிறேன். மிதுன லக்னமா இருக்கிறாங்கன்னா ஆண் வந்து மேஷ லக்னம், மிதுன லக்னம். 5ஆம் அதிபதி வந்து சுக்கிரன். இந்த சூரியனை வந்து இந்த பெண்ணுடைய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்க்கணும். இந்த சுக்கிரன் ஆணோட ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்க்கணும். இந்த பொருத்தம் மேட்ச் ஆச்சுன்னா இந்த இடத்துல தாராளமா பண்ணலாம். எப்படின்னா, இந்த சூரியன் அதாவது ஆணுடைய லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியான சூரியன் பெண்ணுடைய ஜாதகத்துல லக்னத்துக்கு நல்லா கவனிச்சிங்க 1, 3, 5, 7, 9, 11 இந்த ஸ்தானத்துல இருக்குன்னு வச்சுக்க. அதே போல வந்து பெண்ணுடைய 5ஆம் அதிபதி மிதுன லக்னமான பெண் ஜாதகி 5ஆம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனோட ஆணுடைய ஜாதகத்துல 1, 3, 5, 7, 9, 11 இந்த ஒற்றைப்படை பாவத்தை மட்டும் எழுதியிருப்பேன். ஒற்றைப்படை பாவங்கள் அகம் சார்ந்தது, அன்பு, காதல், தாம்பத்தியம், இல்லற சுகம் எல்லாத்தையுமே தரக்கூடியது. இதுக்கு ஆப்போசிட் ஆனது இரட்டைப்படை பாவங்கள் என்பது. ஆனாதான் வந்து ஒற்றைப்படை பாவங்களை 2 பேர் ஜாதியும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து தாம்பத்திய பொருத்தம், யோனி பொருத்தம் என்பது மாற்று பெயர் என்பது தாம்பத்தியம் சார்ந்த விஷயங்கள் சொல்லக்கூடியது. இப்படி இருந்துச்சு தாராளமா பண்ணலாம். இதுக்கு இன்னும் டீட்டெயிலான விஷயங்கள் இருக்கு. அதாவது 5ஆம் அதிபதி மட்டும் இல்ல, இந்த 5ஆம் அதிபதி ஏதோ ஒரு டிகிரில, ஒரு ராசியில ஒரு டிகிரில தானே விழுந்திருக்கும், ஏதோ ஒரு நட்சத்திரத்துல தானே விழுந்திருக்கும், ராசில ஏதோ ஒரு நட்சத்திரத்துல தான் விழுந்திருக்கும். அதே போல பெண்ணோட ஜாதகத்துல 5ஆம் பாவ புள்ளி ஒரு நட்சத்திரத்துல தான் விழுந்திருக்கும். அந்த நட்சத்திர அதிபதியும் இந்த பெண்ணோட ஜாதக நட்சத்திர அதிபதியும் நம்ம எடுத்துக்கணும். 5ஆம் பாவ புள்ளி விழுந்த நட்சத்திர அதிபதி எடுத்துக்கணும். ஓகேங்களா? அதே போல அந்த அதிபதிக்குரிய கிரகத்தை 12 பாவத்துக்கும் அந்த பாவ அதிபதிகள் நட்சத்திர அதிபதிகள் என்பது வரும். கம்பேர் பண்ணி பார்த்து டீட்டெயிலா பார்க்க வேண்டிய முறைகள் என்பது இருக்கு. சரிங்களா? அதான் நம்ம வந்து பொருத்தம் பார்க்கும்போது அந்த விஷயங்கள்லாம் பார்க்க முடியும். ஜென்ரலா மட்டும் புரிஞ்சுங்க. சரி, இப்ப நம்ம வந்து யோனி பொருத்தம் என்பது நட்சத்திர பொருத்தத்தை யோனி பொருத்தம் வரலன்னா இதே போல கட்ட பொருத்தத்துல அது எப்படி இருக்குன்றது நம்ம செக் பண்ணி முடிவு பண்ணிக்கணும். சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரஜ்ஜு பொருத்தம் என்பது. சப்போஸ் வந்து ரஜ்ஜு பொருத்தம் என்பது இல்லை,
ரஜ்ஜி பொருத்தம் இல்லைன்னா மாற்று என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த ஆண்மகனுடைய ஜாதகத்துல லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். 8ஆம் அதிபதி எப்படி இருக்குன்றது செக் பண்ணிக்கணும். 8ஆம் ஆயுள் ஸ்தானம் ஒரு எவ்வளவு காலம் உயிரோட இருப்பார் அப்படின்னு சொல்லுவது லக்னாதிபதி. ஓகேங்களா? இந்த 2 விஷயம் சிறப்பா இருந்துச்சுன்னு வச்சுங்க. மாரக பாதக ஸ்தானம் தொடர்பு இல்லாம இருக்கணும். 2-7 பொது மாரக ஸ்தானம், சரலக்னத்துக்கு 11ஆம் பாவம் என்பது பாதகம், ஸ்திர லக்னத்துக்கு 9ஆம் பாவம் பாதகம், உபய லக்னத்துக்கு 7ஆம் பாவம் பாதகம் மாரகம் வரும். இதெல்லாம் தொடர்பு இல்லாம இருந்துச்சுன்னா, சப்போஸ் ரஜ்ஜு பொருத்தம் இல்லைனாலும் அந்த ஆணுடைய ஜாதகத்துல இந்த கனெக்டிவிட்டி இருந்துச்சுன்னா தாராளமா இணைக்கலாம். அந்த ஆயுள் பங்கம்லாம் ஏற்படாது. ரஜ்ஜு பொருத்தம் இல்லைன்றதுக்கான தோஷம் என்பது இவரை பாதிக்காது. ஓகேங்களா? அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இது இல்லாத பட்சம் வேற எப்படி நம்ம பார்க்கணும்னா, ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல செவ்வாயோடைய வலிமையை நம்ம பார்க்கணும். இன்னும் பெண்ணுடைய ஜாதகத்துல செவ்வாய் குருன்றது கணவரை குறிக்கக்கூடிய கிரகங்கள். இந்த 2 கிரகமும் லக்னத்துக்கு 1, 3, 5 நான் ஈஸியா சொல்லுவேன். லக்னத்துக்கு 1, 3, 5, 7, 9, 11ஆம் பாவத்துல இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இதுவே 2, 4, 6, 8, 10, 12 இருந்துச்சுன்னா செவ்வாய் வந்து வீக்கா இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? கணவனின் ஆயுளுக்கு ரொம்ப கேரண்டி கிடையாதுன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதனால இந்த விஷயம் இப்படி தொடர்புகள் இருக்கான்னு பார்க்கணும். ரஜ்ஜு பொருத்தம் இல்லைன்னா லக்னாதிபதி 8ஆம் அதிபதி நிலைமை, இல்ல வந்து செவ்வாய் மற்றும் குருவுடைய ஸ்தானம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும். இல்ல இன்னொரு விஷயம் இருக்கு, பெண்ணுடைய ஜாதகம் 7ஆம் அதிபதியை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். 2ஆம் அதிபதி செக் பண்ணி பார்த்துக்கலாம். 7ஆம் பாவம் என்பது கணவனின் ஆயுள் பெண்ணுடைய ஜாதகத்தை சொல்லும். 2ஆம் அதிபதி என்பது 7க்கு 8ஆம் பாவம்ல. அப்ப இந்த 7ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி நிலைமையை நம்ம வந்து பார்த்துட்டு தாராளமா நம்ம வந்து ரஜ்ஜு பொருத்தம் இல்லைனாலும் மேரேஜ் என்பது பண்ணலாம். ஏன்னா கட்ட பொருத்தத்தை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்ப மேரேஜ் பண்ணும்போது கட்ட பொருத்தத்தை பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணும். நான் ஒரு நாளைக்கு அன்றாட நிறைய கன்சல்டேஷன் கொடுத்துட்டு இருக்கிறேன். பொதுவா நட்சத்திர பொருத்தம் எல்லாம் பார்த்து எதுவும் பண்றது இல்லை. இப்ப கட்ட பொருத்தத்தை பார்த்து முடிவு பண்றதுனால எல்லாமே சிறப்பான ஒரு அமைப்புல இருந்து இருக்கும். இப்ப நான் போர்ட்ல டீட்டெயிலா இந்த ரஜ்ஜு பொருத்தமும் யோனி பொருத்தமும் இல்லைன்னா மாற்றாக கட்ட பொருத்தத்தில் என்னென்ன விஷயங்களை பார்க்கணுன்றதை நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னேன். இந்த விஷயத்துக்கு எதுக்காக சொல்றேன்னா, திருமண வாழ்க்கை என்பது 2 நபர்களுக்கு உண்டான ஒரு விஷயம் இல்லை, 2 குடும்பத்துக்கு உண்டான விஷயங்கள். இந்த 2 நபர்களுக்கு அந்த பெரியவங்களால் பேசி நிச்சயிக்கப்பட்ட அந்த திருமணம் என்பது தவறுல போய் முடியும் போது அவங்க கஷ்டப்படக்கூடியது அவங்க மட்டும் இல்லை, அவங்களை சார்ந்தவங்களும் தான். அதனால ஒரு ஜோதிடர் தான் ரொம்ப கவனமாக இருந்து சில விஷயங்கள்லாம் பார்த்து ஒரு முடிவு பண்ணக்கூடாது. இதனால என்ன ஏற்படும்? நல்ல வரனை தட்டி போகக்கூடிய சூழல்கள் கொடுத்துரும், நல்லா இல்லாத வரனை சேர்த்து வைக்கக்கூடிய சூழல்கள் என்பது கொடுத்துரும். அதனால கட்ட பொருத்தத்தை பார்த்து திருமணத்தை பண்ணணும்னு சொல்லி நான் அடிக்கடி ஒவ்வொரு பதிவிலும் சொல்றேன். இந்த பதிவை நான் வந்து வலியுறுத்தி சொல்லிக்கிறேன் என்று சொல்லி இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். மேலும் ஜாதகம் பார்க்கணும், வாஸ்து சம்பந்தப்பட்ட கன்சல்டேஷன், இன்னும் நியூமராலஜி சம்பந்தப்பட்ட கன்சல்டேஷன் எதுவாக இருந்தாலும் தொடர்பு கொண்டு பேசுங்க. முக்கியமான பதிவுகள்லாம் நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல போட்டிருக்கேன். எல்லாம் ஆஸ்ட்ரோ பர்கன் அப்படின்ற பிளேலிஸ்ட் என்பது இருக்கு. திருமணம், குழந்தை, வேலை, பிசினஸ், இதுபோல் பல விஷயங்கள்லாம் போட்டிருக்கேன். அப்ராடு, வெளிநாடு போகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஆஸ்ட்ரோ பர்கன் பிளேலிஸ்ட் என்பது இருக்கு. பார்த்து பயன்பெறுங்கள். மீண்டும் பல நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஆஸ்ட்ரோ பரத் கண்ணன். நன்றி, வணக்கம்.